ஹாய் வீவர்ஸ், டெரஸ்கார்ட்லேருந்து ஒரு ஹார்வெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட்டை பார்த்துடலாம். செவ்வந்தி பூச்செடி. ஆக்சுவலி இது நான் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஐடியாவே கிடையாது என்ன கலருன்னு சொல்லிட்டு. நான் அவங்கக்கிட்ட நாட்டு சாமந்தி வேணும்னு கேட்டேன். இதுதான் கொடுத்தாங்க. இது ரொம்ப பெருசாக துளிர் விடவும் இல்லை, லைட்டாக ஸ்லோவாக தான் வளர்ந்தது. பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நிறைய மொட்டு விட்டு இருந்தது இந்த டைம். இந்த கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பிடிச்ச பிங்க் கலரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பச்சை மிளகாய் செடி. இது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது மல்லிச்செடி இருக்குன்ட்டு. இது எப்படியும் காலி பண்ணி ஆகும். இருக்கிற மிளகாலாம் எடுத்துடலான்னு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் 1 2 அதை மாதிரி தான் இருக்கும். வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் அன்றைக்கே பறித்து அன்றைக்கே சமைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஒரு நாள் ஒரு 10 வெண்டைக்காய் இருக்கும், இன்னொரு நாள் ஒரு 5 வெண்டைக்காய் அந்த மாதிரி இருக்கும். 10லாம் வச்சுட்டு நம்ம சமைக்க முடியாது இல்லையா. இன்னொரு பிரச்சனை வெண்டைக்காயில் என்னென்னா, நம்ம 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அது முத்திடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஒரு எவர்சிலர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை சேர்ந்ததுக்கப்புறம் சமைப்பேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறம் இந்த சீரக அவரை அதெல்லாம் அன்றைக்கே பறித்து அன்றைக்கே சமைக்கலாம். ஏன்னா அதெல்லாம் காய்க்கும் போதே கொஞ்சம் அதிகமாக தான் காய்க்கும். வெண்டைக்காய் செடி மட்டும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் கீரை பார்த்திங்கன்னா என்னைக்கு சமைக்கிறோனோ அந்த டைமில் போயிட்டு பறிச்சுட்டு செஞ்சுருவேன். ஸோ பிரச்சனை இல்லை, நமக்கு எல்லாமே ஆர்கானிக்கு இருந்தாலும் ஒரு சிலது கம்மியாக காய்க்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதை சேர்த்து வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சைடில் பீர்க்கன் செடி, அது இப்போ ஒரே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. கோழி அவரை, அதுக்கப்புறம் சிறகவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு காய்க்கிறது. அதோடு தான் நெக்ஸ்ட் இயர் தான் அது காய்க்கும். ஒன்றுமே திருப்பி இந்த செடி காஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே ஒரு கிழங்கு இருக்கும், அதுலேருந்துமே திருப்பி முளைச்சி வரும். இருந்தாலும் இதோடைய சீட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தனியாகவும் நம்ம போட்டுக்கலாம். இது கோழி அவரை, அதுவுமே காய்ச்சி முடிக்க போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. டிசம்பர் பூவும் கம்மியாயிடுச்சு. பாகற்காயும் கொஞ்சம் ஒரு சில கொடியெல்லாம் காஞ்சி போயிட்டு ஒரு சில பக்கம் மட்டும் துளிர் விட்டு காய் வந்துட்டுருக்கு. இந்த பாகற்காய் நாட்டு பாகற்காய், ரொம்ப கசப்பு இருக்காது, மீடியமான கசப்பில் இருக்கும். அடுத்தது நம்ம ஃபேவரட் சேலம் முள்கத்திரி. பார்க்கவே டெரராக இருக்கும், ஆனால் சமைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட் சூப்பர்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டு தக்காளிலாம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதில் தக்காளி சட்னி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்கன்னா லெமன் போட்டு செஞ்சான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இருக்கும். அது மெடிசனல் வேல்யூ அதிகமாக இருக்கும் நம்ம நாட்டு தக்காளியில். ஸோ அந்த சீட்ஸை மட்டும் நான் எப்பயுமே கலெக்ட் பண்ணி வருஷம் நான் போட்டுப்பேன். அது ஒரு 4-5 செடி. அது இல்லாமல் நார்மல் தக்காளி செடி, இந்த தடவை கொடி தக்காளியும் நான் போட்டிருக்கேன். அது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது செடி அவரையெல்லாம் இன்னும் பூ பூத்து கொடுத்துட்டே தான் இருக்குது. சும்மா 1 2 அந்த மாதிரி காய்க்கும். ஆனால் கொடி அவரை அளவுக்கு அது காய்க்காது. இருந்தாலும் இப்போ கொடி ஆப்ஷன் இல்லாதவங்க செடி அவரை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பட்டை அவரை இருக்குது, இதில் கோழி அவரை இருக்குது, நிறைய இருக்குது. இது இந்த கத்திரி நாட்டு கத்திரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுலேயே சேலம் முள் கத்திரியும் இருக்குது. நான் வச்சுருக்க அத்தனை கத்திரிக்காய் வெரைட்டியுமே பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு வெரைட்டி காய்கறி தான். ஈவன் வெண்டைக்காவாகட்டும், அவரைக்காய், எல்லா சீட்ஸுமே அந்த பாரம்பரிய ரகம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய நாட்டு வெரைட்டி. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு டேஸ்ட் இருக்குது. ஈவன் நம்மளுடைய பாரம்பரிய ரகத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பந்தலில் யானைக்காத அவரை, கோழி அவரை, அதுக்கப்புறம் நீட்டு அவரை, சிறகு அவரை, பர்பிள் அவரை எல்லாமே இருக்குது இந்த பந்தலில். காராமணி, நீட்டு கோவக்காய், உருட்டு கோவக்காய், அதுக்கப்புறம் ஏர் பொட்டேட்டோ, இது எல்லாமே ஒரே பந்தலில் தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு சில காய்கறி மட்டும் எடுத்துச்சு கீழே இறங்கியாச்சு. அவ்வளோதாங்க இனி ஹார்வெஸ்ட். எத்தனை விதமான காய்கறி எடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தாலும் நிறைய வெரைட்டிஸில் காய்கறி ஹார்வெஸ்ட்டு. தேங்க்யூ.